இன்னைக்கு நான் பேச போகிறது யார் பற்றி தெரியுமா? என்னோட ஃபேவரட் ஆக்டர் கமல்ஹாசன் சார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க, பாப்பாளி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. அவங்க வந்து எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அம்மா கூட பேசுவாங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நல்லவங்க. அப்போ அவங்க ஒரு நாளைக்கு என்ன வந்து பார்த்துட்டுன்னு சொன்னாங்க, அவங்க வீட்டில் தான் டிவி இருக்குது, எங்கள் வீட்டிலலாம் அன்றைக்கி டிவி இல்லை, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, அன்றைக்கெலாம் டிவியே இல்லை. அப்போ இவங்க என்ன செய்தாங்க, ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வச்சு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வந்து கமல்ஹாசனோட மூவின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மாலாம் சினிமாக்கெலாம் விட மாட்டாங்க, அப்படி அப்பா அம்மாலாம் சினிமாலாம் பார்க்கவே விட மாட்டாங்க. அப்போ இந்த கமல்ஹாசன் யார் எனக்கு தெரியாதே. அப்போ சின்ன வயசுலேயே, அது சின்ன வயசுனா ஒரு 11 வயசு ஏதாவது இருக்கும். அப்போ நான் நினச்சேன், சரி இது யார் போய் பார்க்கலான்னு நினச்சேன். அங்கே போய் அவங்க வீட்டில் போய் உட்காந்து அந்த சினிமா பார்த்தேன், 3 முடிச்சு. அப்போ அந்த சினிமா பார்க்குறச்ச அன்றைக்கி தான் அது கமல்ஹாசன் புரிஞ்சது. ரொம்ப ஹேண்ட்ஸம் பர்சனாக, வெரி ஹேண்ட்ஸம், ஆக்டிங் சூப்பர் அப்படி. அப்போ அவரும் ரஜினிகாந்தும் சேர்ந்து தான் அந்த சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சீன் தான் ரொம்ப அழுகியாக வந்தது. காரணம் என்னென்னா, கமல்ஹாசன் சார் வந்து அந்த தண்ணியில் விழுதாரு, ரஜினி சார் வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த கேரக்டர் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, பாலாஜின்னு நினைக்கிறேன், அவரோட பேர் ஞாபகம் இல்லை. சரி, எது இருந்தாலும் அவர் விழுந்தப்போ இவர் வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டார். அப்படியே கமல்ஹாசன் சார் போச்சு நாளி. நான் உட்காந்து அழுது 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 ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனால் அன்னைக்குலேருந்து தான் கமல்ஹாசன் யாருன்னு எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அப்புறம் அன்னைக்குலேருந்து இஸ் பீன் மை ஃபேவரட். இதுக்கப்புறம் டிவியில் நான் நிறைய சினிமா கமல்ஹாசன் சார்து பார்த்தேன். அதில் ஒன்று வந்து களத்தூர் கண்ணம்மா. அதில் வந்து அந்த சின்ன குழந்தையா அவருக்கு அவர் ஆக்ட் பண்ண ஒரு மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டு அவர் பாடின அந்த சினிமாவில் அந்த பாட்டு, அம்மாவும் நீ அப்பாவும் நீ அன்புடனை ஆதரிக்கும் தெய்வமும் நீ அம்மாவும் நீ, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சின்ன குழந்தை பாடுறது பார்க்கறச்சு அந்த குட்டி கமலை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம்னா நான் இப்போ வேற நிறைய சினிமாலாம் இருக்குது. சிகப்பு ரோஜாக்கள், வறுமை நிறம் சிகப்பு, அப்புறம் இந்த சத்மான்னு சொல்லிட்டு 3ஆம் பிறை. ஐயோ, அந்த சினிமா பார்த்து பார்த்து கடவுளே, இந்த லாஸ்ட் சீன் ரொம்ப கஷ்டமாயிடுது எனக்கு. அந்த ஸ்ரீதேவி வந்து அந்த குரங்கு மாதிரி அவர் மூஞ்சிலாம் காமிச்சு அவங்களுக்கு ஸ்ரீதேவி மேடத்துக்கு புரியவும் மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு சீன் இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த மாதிரி இவரோட சினிமாலாம் பார்க்குறச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது இருந்தாலும் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே நினைப்பேன், எங்கள் வீட்டிலலாம் நான் அன்றைக்கி 3 பொண்ணு, இப்போ 4 பொண்ணுன்னாங்க. அப்போ அந்த டைமில் நான் நினைப்பேன், நான் தான் எல்டஸ்ட் வீட்டில். அப்போ நான் நினைப்பேன், எனக்கு ஒரு எல்டர் பிரதர் இது மாதிரி இருந்தாருன்னா யார், கமல்ஹாசன் சார் மாதிரி அப்படிலாம் நினச்சது உண்டு. அதுக்கப்புறம் நான் இந்த மூவிஸ்லாம் பார்க்குறச்சு நான் எப்போவுமே நினைப்பேன், கமல்ஹாசனும் ஸ்ரீதேவியும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், அந்த பேர் ரொம்ப பெஸ்ட் பேர்லாம் நான் எப்போவுமே மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய வருஷங்கள் ஆகிடுது. கமல்ஹாசன் அன்னைக்கும் இல்லை, எப்போவுமே என் மனசுக்குள்ளே தான் அவர். அவ்வளோ எனக்கு பிடிக்கும். ஸோ ரொம்ப வருஷமாக அப்படி ஆகிப்பொழுது. ஒரு நாளைக்கு வந்து கிளப் எஃப்எம் சொன்ன ப்ரோக்ராம், நாங்கள் காரில் போகிறது அந்த கிளப் எஃப்எம்லாம் கேட்போம், இந்த ரேடியோ ப்ரோக்ராம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து கிளப் எஃப்எம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கமல்ஹாசன் சார் வந்து வராரு கேரளாவுக்கு ஒரு மூவி ப்ரமோஷன் கோஸ்டம், விக்ரம் மூவி ப்ரமோஷன். லக்கி டிப் மாதிரி அவங்க போடுவாங்க, டிக்கெட்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து அவங்கள பார்க்க முடியும்னு சொன்னாங்க. என் கடவுளே, ஸோ ஹாப்பி, அவரை பார்த்ததே கிடையாது, எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அப்போ நான் நினச்சேன், ஓ இட்ஸ் வெரி குட், சரி அந்த ப்ரோக்ராம் என்ன பார்க்கலாம், சும்மா வந்து ட்ரை பண்ண அந்த நம்பர், அவங்க கூப்பிடவும் இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. அப்புறம் வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறச்சதே இந்த மாதிரி ஒரு கால் வந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த பக்கம் கூப்பிட்டீங்க இல்லை கமல் சார் பற்றி அந்த ப்ரோக்ராம் போஸ்டரும். நான் சொன்னேன், ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க நிறைய கேள்வியெல்லாம் கேட்டாங்க. சகல கலா வல்லவன் சொல்லிட்டு ஒரு கிளப் எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம். அப்போ நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, அவரை பற்றி சொன்னாங்க. நான் வந்து அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி லக்கி டிப்லாம் போடுவோம், அதில்
முடிஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்து. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு ஆசை அவரை பார்க்கணுன்னு. சென்னையிலேருந்து நான் இருக்கிறதுலேருந்து அவர் ஐ லவ் டு மை லாட் அப்படிலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி அப்படி இருந்து நீங்கள் வந்து அவரை பார்த்ததே கிடையாதுல்ல சென்னையில் இருந்துட்டு, எங்கெங்க அவசரம் கிடைச்சிருக்கு அவரை பார்க்கறதுக்கு, எப்பாவது முடிஞ்சிருக்கா, அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த ஃபுல் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த இது வந்து அவங்க சொன்னாங்க அப்படி. அப்போ சொன்னாங்க, எது இருந்தாலும் லக்கி டிப்பில் தான் மேடம் முடியும் சொன்னாங்க. சரி, அதை பற்றி நான் விட்டு போயிட்டேன். அப்புறம் கிடைக்காதே, எத்தனை பேர் இருப்பாங்க அதில், நான் ஒரு ஆள் எப்படி வர முடியும். அப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் அவங்க கூப்பிட்டுட்டு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் 6 பேர் இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதில் ஒன்று நீங்கள். மை காட், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கமல்ஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க வந்து அந்த இதுக்கோசரம் கூப்பிட்டாரு. இவர் வந்து அன்னைக்கு வந்தார் 2022 மேயா ஜூன் அப்படின்னு அந்த விக்ரம் மூவிக்கான இதுக்கோசரம் வந்தார். அவரை வந்து பார்க்கணுன்னு ஆசையாக அவரை இப்போ வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லுலு மாலில் தான் அதோட இது நடந்தது. அதுக்கப்புறம் மேரியட் ஹோட்டலில் அதோட இது கூட இருந்தது அது அன்னைக்கு. ஸோ அந்த மேரியட் ஹோட்டலில் தான் நாங்கள் போயிருந்தோம் அவங்க வர சொல்லிட்டு. அப்புறம் அவர் ஏறி வரலான்னு பார்க்கறச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியில் அவர் வந்தாரா, மை காட், என்னோட சைல்ட்ஹுட் ஸ்டார், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஸ்டார் அவர் வந்தாரேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த வயசாங்காலத்துல எனக்கு இப்போவும் தோணுறதுன்னா அது எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. அப்படியே நான் காத்திருந்து இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் நடப்பு அப்படியே நடந்து வந்து உள்ளே வந்தார். நான் ஒரு மூலையில் இப்படியே இருந்து அவரையே கவனிச்சுட்டு இருந்தேன். It's something unbelievable. I'm going to see him. I'm going to meet him. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபீல். கடைசியில் அவரை பார்த்தேன். அவர் வந்து நம்மளுக்கு சக்கலக்கலா வல்லவன் சொல்லிட்டு ஒரு இது அவங்க வந்து ஒரு மாதிரி கொடுத்தாங்க, கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா, அது அவரே கையால் எழுதினார். என்னோட பேர் எழுதி எனக்கு தந்தார். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கோசரம் போடுறேன். அப்புறம் அந்த ஃபேமிலின்னு சொன்னாவே எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். சந்திரஹாசன் சார், சாருஹாசன் சார், நம்மளோட சுஹாஷினி மேடம். அந்த சுஹாஷினி மேடமோட மூவி எனக்கு மறக்கவே முடியாது, நெஞ்சத்தை கில்லாதே. பருவமே புதிய பாடல் பாடு, அந்த மூவியில் ஃபுல் டைம் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மோகன் சார் கூட இருந்த அந்த மூவி அது எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. அப்புறமா தான் புரிஞ்சது அவங்களோட பிரதர், அவங்களோட ஃபாதரோட பிரதர் தான் கமல்ஹாசன் சார். ஸோ எனிவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஃபேமிலி. And he is always close to my heart. சரி, நான் சொன்னேனே கமல்ஹாசன் சார் கிட்டே இருந்து அவர் எழுதி தந்தது என் கையில் கிடைச்சது. உங்ககிட்ட கண்டஸ்ட் வின்னர் அது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இதுதான், திஸ் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப். நான் முன்னாடி ட்ரீம் பண்ண ஒரு ஆளை எனக்கு பார்க்க முடிஞ்சது. இப்போ ஐ ஸோ கிரேட்ஃபுல் டு காட். இதெல்லாம் நம்ம நினைக்கிறதும் நடக்கிறதும் ஒன்று வேறையாக இருக்கு. ஆனால் கடவுள் எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு வந்து நடத்தி கொடுத்தாரு. அதுக்கோசரம் நான் இப்போ ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் அவர்கிட்ட வந்து நான் என்ன பேசணும்னு நினச்சேனோ அது மட்டும் நான் பேசல, வேற என்னமோலாம் பேசல. அதனால எனக்கு இப்போ அது மட்டும் ஒரு கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட நான் என்ன நினைத்துலாம் அவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த டைம்ல ஒண்ணுமே வரல. பரவாயில்ல, மேபி சம் அதர் டைம் கிடைக்கலாமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் see. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அவரோட ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன். அது கூட உங்களுக்கு காமிக்கிறேன்னு. ஸோ தீஸ் ஆர் மை ஸ்வீட் மெமரிஸ் ஆஃப் கமல்ஹாசன் சார். நான் நினச்சேன் இந்த எபிசோடில் நான் அது சொல்லலைன்னா அது சரியில்லை. ஸோ since he is very close to my heart and I love him a lot and he's such a great person. So it's been a wonderful experience of meeting my favorite actor, Kamal Haasan. Thank you. So thank you Club FM Cochin. Without you this would have never been possible in my life. Thank you.